கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஏன் இந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னார்னா, அதுக்கு முந்தைய வசனத்தில் ஒரு போதகன் வந்து ஆண்டவர் வேதபாரகன் அவர் சொல்கிறார், நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்களை பின்பற்றி வரேன் அப்படின்னு சொல்கிறார். நிறைய பேர் இயேசுவை எதுக்கு பின்பற்றுறாங்க அப்படின்னா, ஆண்டவர் பின்பற்றிட்டோம்னா நமக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. குறைச்சல்கள் மத்தியில் அவருடைய அற்புத கரத்தை நம்ம பார்க்கலாம். ஆனாலும் நம்முடைய மனநிலையில் வந்து வாழ்ந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் நான் கர்த்தரை பின்பற்றுவேங்கிற அந்த விசுவாசத்தில் நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு உறுதிக்குள்ளே வரணுங்கிறத நமக்கு உணர்த்தும்படியாக தான் ஆண்டவர் சொல்கிறார். பவுல் சொல்கிறாரு, எந்த நிலையிலும் நான் வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், அல்லேலூயா அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும்னு சொல்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, உங்களுடைய ஏற்றத்தாழ்வுகளில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரை மறுதலிக்கவோ தூஷிக்கவோ கூடாது. எல்லா நிலைகளிலும் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.